அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 1ல் தாவரங்கள் வாழும் உலகம் இதிலிருந்து முக்கியமான ஒரு 41 கேள்விகளை குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இது விளக்கத்தோடு இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம் எது? அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம், ஆன்சர் சரிதான், மூங்கில். தாவரங்களுக்கு ஏற்ற நன்கு வளரும் நிலையில் மூங்கில்கள் மட்டுமே அதிக வேகமாக வளர்ச்சி அடைகின்றன. இது நேராக வளரும் ஒரு தாவரமாகும். பூமியில் சுமார் எத்தனை சதவிகிதம் பாலைவனம் உள்ளது? பூமியில் சுமார் பார்த்தீங்கன்னா 20% பாலைவனம் உள்ளது. நீரின் அளவு மிக குறைவாக உள்ள வறண்டு பகுதியாக பாலைவனம் கருதப்படுகிறது. இவை பூமியின் நிலப்பரப்பில் 20% காணப்படுகிறது. காடுகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம்? காடுகளை நம்ம மொத்தமாக 3 வகையாக, அதாவது வெப்பமண்டல காடுகள், குளிர்பிரதேச காடுகள், மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் பாலைவனத்தினை இவ்வாறு அழைக்கலாம். நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் பாலைவனத்தை நம்ம தார் பாலைவனம், இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் பாலைவனம் தார் பாலைவனமாகும். இது ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பரவியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உலக வாழிட நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக வாழிட நாள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கள் உலக வாழிட நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு எது? ஒருவித்திலை இருவித்திலைன்னு படிச்சிருப்போம். ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு புல்லாகும். புல், நெல், சோளம் போன்றவை ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இலைகளின் மூலம் சுவாசம் நடைபெறும் முறைக்கு பெயர் என்ன? இலைகளின் மூலம் பார்த்தீங்கன்னா இலைத்துளை வழியாக சுவாசம் நடைபெறுகிறது. இலைகளின் அடியில் காணப்படும் மிகச் சுரிய துளைகளான இலைத்துளைகள் வழியாக தாவரங்கள் சுவாசிக்கின்றன. தண்டின் கணுவிற்கும் நுனிக்கும் இடைப்பட்ட பகுதி எது? தண்டோட கணு, நுனி இதற்கு இடைப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா கணுவிடை பகுதி. 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. நீல நிற திமிங்கலத்தின் நீளம் என்ன? நீல நிற திமிங்கிலம் இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. உலகின் மிகப்பெரிய விலங்கானது நீல நிற திமிங்கலம் ஆகும். ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது? ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு கண்டிப்பாக இருவித்தலை தாவரங்களில் அவரை, மா, வேம்பு இதில் ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. தாவரத்தின் மைய அச்சு எது? தாவரத்தின் மைய அச்சாக உள்ளது தண்டாகும். தாவரத்தின் நிலத்திற்கு மேல் வளரும் தண்டு தொகுப்பின் மைய அச்சு தண்டு ஆகும். ஒளிச்சேர்க்கையில் வெளியிடப்படும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையில் ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. தாவரங்கள் சுவாசிக்கிற பெண்ணாகும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. அது ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. உலகின் மிக நீளமான நதி எது? உலகின் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது பார்த்தீங்கன்னா 6650 மீட்டர் நீளம், கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவில் மிக நீளமான நதி கங்கை நதியாகும். இதனோட நீளம் பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. விக்டோரியா அமேசோனிகா தாவரத்தின் இலைகள் எத்தனை கிலோ எடை வரை தாங்கும்? விக்டோரியா அமேசோனிகா அந்த தாவரத்தின் இலைகளை பார்த்தீங்கன்னா 45 கிலோ எடை வரை தாங்கும். இந்த தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை மற்றும் 45 கிலோகிராம் எடை வரை அந்த இலை மட்டும் தாங்கும். பூமியின் மொத்த பரப்பில் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? பூமியில மொத்த பரப்பில் நிலப்பரப்பு 28% மீதமுள்ளவை நீர்நிலைகளாக உள்ளன. பூமியில் காணப்படும் ஆக்சிஜன் உற்பத்தியில் சுமார் பாதி அளவு எதன் மூலம் கிடைக்கிறது? பூமியில் காணப்படும் ஆக்சிஜன் உற்பத்தியில் சுமார் பாதி அளவு பார்த்தீங்கன்னா கடல்வாழ் தாவரங்கள் மூலம் கிடைக்கிறது. பூமியில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனில் சுமார் 50% கடல்வாழ் தாவரங்கள், உதாரணமாக பாசிகள் மூலமே கிடைக்கிறது.
இலைகள் பச்சையாக இருக்க காரணம் என்ன? இலைகளில் வந்து அந்த குளோரோஃபில் இருப்பதால் வந்து அது ஒரு நிறமி, இலைகளில் காணப்படும் பச்சையம் என்ற நிறமி இருப்பதனாலேயே இலைகள் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கின்றன. அந்த பச்சையம் குளோரோஃபில் ஆகும். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி எது? தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணுவாகும். அகேவ் எதற்கு உதாரணம்? ரயில் கற்றாழை. அகேவ் என்பது எதற்கு உதாரணம்? அகேவ் இது வந்து முட்கள் கொண்டது, அதனால அகேவ் வந்து முட்களுக்கு உதாரணமாக உள்ளது. அகேவ் தாவரத்தின் இலைகளின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறியுள்ளன. பட்டாணி தாவரத்தில் இலைகள் எவ்வாறு மாறியுள்ளன? பட்டாணி தாவரத்தில் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றுக்கம்பி, பட்டாணி போன்ற பலவீனமான தண்டுள்ள தாவரங்களில் சிற்றிலைகள் வந்து என்னவா மாறியிருக்கு? பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. பூமியின் நிலப்பரப்பில் காடுகள் எத்தனை சதவிகிதம் உள்ளன? பூமியின் நிலப்பரப்பில் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 25% பரவியுள்ளன. தாவரங்கள் நீரை எதன் மூலம் உறிஞ்சுகின்றன? தாவரங்கள் நீரை வந்து வேர்களில் உள்ள வேர் தூவிகள் மூலம் மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சி தாவரம் வளர்கின்றன. உலகின் மிக நீளமான நதி நைல் நதியின் நீளம் எவ்வளவு? இப்போ தான் பார்த்தோம், அது வந்து 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை இடம் எது? ஒளிச்சேர்க்கை முதன்மை இடமா இலையில்தான் நடைபெறுகிறது. தாவரத்தின் இலைகளை ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கும் முக்கிய தொழிற்சாலையாக இலைகள் செயல்படுகின்றன. சல்லிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது? சல்லிவேர் தொகுப்பு இது வந்து ஒரு வித்தலை தாவரத்தில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. நெல், புல், மக்காச்சோளம் போன்ற ஒரு வித்தலை தாவரங்களில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. நிலவாழிடங்கள் எத்தனை வகைப்படும்? நிலவாழிடங்கள் பார்த்தீங்கன்னா புல்வெளி வாழிடம், பாலைவன வாழிடம், மலை வாழிடம் என நிலவாழிடங்கள் 3 வகைப்படும். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் எது? மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனமாகும். நன்னீர் வாழிடங்களுக்கு உதாரணம் எது? நன்னீர் வாழிடம் இதை அனைத்தையுமே சொல்லலாம். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடங்களாகும். வறண்ட வாழிடங்களில் வளரும் தாவரம் எது? வறண்ட வாழிடங்களில் வளரும் தாவரம் சப்பாத்திக்கள்ளி. பாலைவனம் போன்ற வறண்ட பகுதிகளில் சப்பாத்திக்கள்ளி போன்ற தாவரங்கள் வளர்கின்றன. நீராவி போக்கு எதன் வழியாக நடைபெறுகிறது? நீராவி போக்கு இலைத்துளை வழியாக. தாவரங்களில் உள்ள உபரி நீர் இலைத்துளைகள் வழியாக நீராவியாக வெளியேற்றப்படுவதற்கு பெயர்தான் நீராவி போக்கு எனப்படும். சப்பாத்தி கள்ளியில் ஒளிச்சேர்க்கை எதன் மூலம் நடைபெறுகிறது? சப்பாத்தி கல்லையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டுகளின் மூலம்தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. சப்பாத்தி கள்ளியில் இலைகள் முட்களாக மாறியுள்ளதால் அதன் பச்சை நிற தண்டே ஒளிச்சேர்க்கையை செய்கிறது. தாவரங்களை நிலப்பரப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தாவரங்களை நிலப்பரப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வாரியங்கள் மற்றும் நில வாரியங்கள் என இருவகைப்படுத்த முடியும். மிளகு தாவரம் எவ்வகை இயக்கத்திற்கு உதாரணம்? மிளகு தாவரம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுழல் கொடி இயக்கத்திற்கு உதாரணமாக உள்ளது. மிளகு மற்றும் சங்குப்பூ போன்றவை ஆதாரத்தை சுற்றி கொண்டு வளரும் சுழல் கொடிகளாகும். ஆணிவேரில் இருந்து தோன்றும் கிளை வேர்களின் பெயர் என்ன? ஆணிவேரில் இருந்து தோன்றும் கிளை வேர்கள் 2ஆம் நிலை வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. மலைகள் நன்னீர் வாழிடத்தில் ஒரு உதாரணம், இது சரியா? கண்டிப்பா இது வந்து தவறு. மலைகள் நிலவாழிடத்தின் ஒரு வகையாகும். நன்னீர் வாழிடம் என்பது நீர்நிலையை குறிக்கும். பூமியின் மிகவும் வறண்ட பகுதி எது? பூமியில மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஊன்றுதல் மற்றும் உறிஞ்சுதல் இரண்டும் தாவரத்தின் எதன் வேலை? கண்டிப்பா அதனுடைய வேரோட வேலை தான். தாவரத்தை மண்ணில் ஊன்றி நிலைநிறுத்துவதற்கும் நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுவது வேரோட முக்கிய பணிகளாக உள்ளன. பொறுத்துக. மலைகள், பாலைவனம், அடுத்தது பாருங்க தண்டு, ஒளிச்சேர்க்கை, சல்லிவேர் தொகுப்பு. இதில் அப்படியே பாருங்க ஆப்ஷன்ல மலைகள் இமயமலையை சொல்லலாம். அதே மாதிரி பாலைவனம் வறண்ட இடங்கள், தண்டு இது வந்து கிளைகள், ஒளிச்சேர்க்கை
இலைகளில் நடைபெறும். சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரத்தில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டின் பெயர் என்ன? தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டின் பெயர் நுனிமொட்டு. தண்டின் நுனியில் வளர்ச்சிக்காக தோன்றும் மொட்டு நுனிமொட்டு என்று அழைக்கப்படுகிறது. இலைக்காம்பிற்கும் தண்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தில் தோன்றும் மொட்டு எது? இலைக்காம்பிற்கும் தண்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தில் தோன்றும் மொட்டுக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கோணமொட்டு. இலையின் காம்பிற்கும் தண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 1ல் தாவரங்கள் வாழும் உலகத்தில் 41 முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.